அண்மை செய்தி. விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் தனியார் பள்ளியில் தாளாளர் எமல்டா, முதல்வர் டோம்னிக் மேரி, ஆசிரியை ஏஞ்சல் ஆகியோருக்கு மருத்துவ பரிசோதனையானது செய்யப்பட்டு வருகிறது. இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த குழந்தை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பள்ளி, அதாவது செயின்ட் மேரிஸ் பள்ளியின் தாளாளர் எமெல்டா, முதல்வர் டோமினிக் மேரி மற்றும் ஆசிரியர் ஏஞ்சல் ஆகியோர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையின் முடிவில் இன்று அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக விழுப்புரத்தில் உள்ள தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டனர். இதில் ஏஞ்சல் மருத்துவ பரிசோதனை முடிவடைந்த நிலையில் எமெல்டா மற்றும் டோமினிக் மேரி ஆகியோருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பதாக அங்கு தெரிவிக்கப்பட்டது. அதற்கான கருவிகள் மற்றும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் தங்களிடம் இல்லை என்பதனால் விழுப்புரம் அரசு முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அங்கே விழுப்புரத்தில் இருந்து அவர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர். அழைத்து வரப்பட்ட அவர்கள் தற்போது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். உயர் ரத்த அழுத்தம் இருப்பதனால் தற்போது அவரை ரிமாண்ட் செய்வதில் பிரச்சனை இருப்பதாகவும் காவலர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பரிசோதனை முழுவதுமாக முடிவடைந்த நிலையில் விக்கிரவாண்டியில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக காவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். சற்று நேரத்தில் அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.